ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் மேலே உண்மையான பக்தி வச்சிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னிடம் வந்து சேரும்படி என் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட என்ன கேட்ட? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு என்னிடம் வரமாய் கேட்கிறாய். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த சாயப்பா எனக்கே அப்படிப்பட்ட ஒரு வரம் கிடைக்கவில்லை என் செல்லமே. எல்லாருக்கும் என்னை பிடிக்குதா? எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ன? ஒவ்வொரு மனிதனின் மனமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை உனக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டியோ அதே போல எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளும் காலமும் ஒரு நாள் வரும். ஆனால் அதற்கு சில கஷ்டங்களையும் முயற்சிகளையும் பொறுமையையும் காலத்தையும் நீ கடந்தாக வேண்டும் என் செல்லமே. எப்போதுமே அமைதியோடு இருக்கிற நீ ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டும் கோபப்பட்டுடுற. அந்த கோபத்தையும் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்க பாரு. ஏன்னா புயலும் கோபமும் ஒன்றுதானே. புயல் வீசும்போதும் கோபப்பட்டு பேசும்போதும் என்ன செய்கிறோங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே புரியாது. ஆனால் புயல் வீசி அடங்கிய பிறகு, கோபம் வந்து போய் மறைஞ்ச பிறகு, அதனால் என்னென்னலாம் சேதம் ஏற்பட்டதுங்கிறத பார்க்கும்போது அது மனதிற்கு கஷ்டத்தை தானே கொடுக்குது. தராசுக்கு எப்போதுமே நியாயம் தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடும். அப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் வாழ்க்கையில் யார் நல்லா வசதியாக இருக்காங்க, யார் நல்லா இருக்காங்க, யார் ஆடம்பரமாக இருக்காங்க, யார் தனக்கான வேலைகளையும் உதவிகளையும் செய்வாங்கன்னு பார்த்து பார்த்து கணம் இருக்கிற பக்கம் சாஞ்சு அவங்களுக்கு துணையாகவும் பேசுகிறாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ அப்படி இருந்துடக்கூடாது என் செல்லமே. ஆசைங்கிறது ஒரு ஓட்ட குடம் மாதிரி தான். அதை ஒருபோதும் யாராலும் நிரப்ப முடியாது. அன்பு என்பது விதை மாதிரி தானே. விதைத்தால் முளைக்கும் தான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை விதையாக போட்டு எல்லாரிடமும் பாசமாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசு. வம்பு என்பது அந்த விதையிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத புல்லு போல. அன்பை பேசும் இடத்தில் வம்புகள் வேண்டாமென் செல்லமே. அது நீ வேணான்னு நினச்சாலும் விதைக்காமலேயே முளைத்துத்தான் தீரும். நீ அந்த இடத்துல எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும்படி இருந்துட்டா தேவையில்லாமல் கோபமோ பிரச்சனைகளோ வராது. புரிதல் இருக்கும் இடத்தில் கோபம் கூட காரணத்தோடு அர்த்தமுள்ளதாக ஒன்றும் இல்லாததா போயிடும். ஆனால் புரிதல் இல்லைனா அங்கே அன்பு கூட சந்தேகத்துக்கும் அர்த்தமில்லாததாகவும் தானே தோன்றும். எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிறபடியும் நீயும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும்படியும் நடந்துகள். ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் கண் முன்னால் அழுதிடாத. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறதே நீ கண்ணீர் விட்டு கலங்க வேண்டும் என்பதே தானே. ஓ மனசை கஷ்டப்படுத்தணும், நீ காயப்பட்டு கண்ணீர் விடணும், வேதனைப்படணும்னு நினைக்கிற மனிதர்கள் முன்னால் ஒருபோதும் கண் கலங்கி விடாதே என் செல்லமே. பணத்தை சிக்கனப்படுத்தினா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதே போலதான் உன் வார்த்தைகளையும் சிக்கனப்படுத்தி அளவா பேசினா உறவுகள் எப்போதும் நிலைக்கும் அல்லவா. சில பேரிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணம் திமிர் கிடையாது. அந்த நபரால் இவங்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் அவங்க குத்தி காட்டி குறை சொல்லி பேசுறதும் தானே. அப்படிதான் இங்கு பல பேர்கிட்ட பேசாமலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீயும் உனக்கு ஒத்து வராத மனிதர்களிடமும் சும்மாவே உன்னை குறை சொல்லும் மனிதர்களிடமும் பேசாமல் அமைதியாக இருந்துவிடு. நல்லவங்களோட பழகுனினா எப்படி எல்லாரையும் ஏமாத்தாம நல்ல பிள்ளையா வாழலான்னு தெரிஞ்சுக்கலாம். கெட்டவங்க கூட பழகுனினா யாராவது எப்படி ஏமாத்துவாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சுக்கலான்ற புரிதலும் தெளிவும் உனக்கு உண்டாகும். எப்போதும் யாரிடமும் ஏமாறாமல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிவான பிள்ளையாக நீரு. எந்த சூட்சுமத்துக்குள்ளும் சிக்கல்களுக்குள்ளும் சூதுக்குள்ளும் நீ மாட்டி விட வேண்டாம் என் செல்லமே. நீ மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுனினா ஒருபோதும் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் குறைஞ்சே போகாது. இறைக்கிற கிணறுல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்க மாதிரி நீ கொடுக்க கொடுக்க உன்னுடைய செல்வம் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் வரவு வந்துக்கிட்டு இருக்கா மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும். அன்பாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, மரியாதையாக இருந்தாலும் சரி, அல்லது கஷ்டமோ வலியோ வேதனையோ எதுவாக இருந்தாலும் சரி, நீ மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அது வேறு யார் மூலமாகவாவது உனக்கு திரும்ப கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்லமே. குறை கூறவே காத்து கொண்டிருக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ பெருசாக எடுத்துக்காத. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன்.